என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா 12 அதிகாரம் 15 வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எச்சரிக்கையாயிருங்கள் என்பதே. ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களில் ஜன கூட்டத்திற்கு நடுவே ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பிறகு இயேசு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கிறவைகளையெல்லாம் ஆதாயப்படுத்தும்படிக்கு எத்தனைதான் கடினமாக உழைத்தாலும் அவை அத்தனையும் வீணானவைகளே என்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தின் பொருட்கள் எதுவும் நம்மை இரட்சிப்புக்கு நேராக நடத்துவதில்லை. ஆகையால் இந்த உலகத்தில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்தவர்களாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கும்போது இந்த உலகத்தின் பொருட்கள் நமக்கு மேன்மையாக தெரியாது. தேவனுடைய வார்த்தைகள் நம்மை ரட்சிப்பதோடு நம்மை எப்போதும் ஜீவன் உள்ளவர்களாக பலப்படுத்தும். இந்த உலகத்தின் பொருட்கள் நம்மை ரட்சிப்பதில்லை. ஆகையால் நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக நம்முடைய மனதை தேவனுடைய வார்த்தைகளின் மேல் வைப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய சத்திய வேத வசனங்களினால் எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.